நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மதிய வேளையிலும் கூட அப்பா நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக முற்படுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2026 பாட்டஸ்கிளே என் குடும்பமாக அப்பா நாங்கள் உம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இருக்கிறோம். எங்களோடு பேசும் சுவாமி. இந்த மதிய வேளையில் நீர் எதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சித்தமாக இருக்கிறதோ கற்றுத்தார். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ பாட்டர்ஸ் கிளே கிட்டத்தட்ட இந்த ரிவ்யூ மாதிரி பண்ண ஆரம்பித்து ஒரு 12 வருஷம் இருக்குமானது, 12-13 ஆண்டுகளாவது இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அந்த வருஷத்தின் துவக்கத்தில் தியானித்து ஒரு தலைப்பின் அடிப்படையில் அந்த வருஷத்தில் பயணிக்கிறோம். நிறைய காரியங்களை கடவுள் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், காட் இஸ் வெரி சீரியஸ் அபவுட் பாட்டர்ஸ் கிளே. ஆண்டு ஒரு நோக்கத்தோடு இதை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு நோக்கத்தை ஆண்டு நிறைவேற்றி வருகிறார். இப்போது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்முடைய பர்சனலான விஷயமா இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி ஒரு குழுவாக இருக்கட்டும், நம்முடைய கரியராக இருக்கட்டும், எனிதிங், நம்ம என்றைக்குமே வார்த்தையை சார்ந்து செயல்படுவது ரொம்ப நல்லது. இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக கூடும்போது அது என்ன அக்கேஷனாக இருக்கணும். ஈவன் சில மரணங்கள்லாம் ரொம்ப கொடூர மரணங்களாக இருக்கும். சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. பட் அதில் கூட மெமோரியல் சர்வீஸில் ஒரு மெசேஜ் இருக்கும். வார்த்தையை நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. திருமணத்தில் வார்த்தை இருக்கும். ஒரு வீடு பால் காய்ச்சுறாங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கும். எங்கேனாலும் வார்த்தையை நம்ம தவிர்க்கவே கூடாது. ஏன்னா இந்த வார்த்தை இட் இஸ் ஃபார் எவ்ரி திங் எவ்ரிவேர். நீங்கள் பேரண்டிங் எடுத்திங்கன்னா வார்த்தை அங்கே தேவை. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையில் கைடன்ஸ் இருக்குது. அதாவது எல்லாத்துக்கும் வார்த்தை தேவை. அதனால் வார்த்தையை பைபாஸ் பண்ணி, வார்த்தையை ஸ்கிப் பண்ணி நம்முடைய அப்ரோச்சஸோ ஸ்ட்ராட்டஜிஸோ இருக்கக்கூடாது. பைபிள் தான் நமக்கான பேஸ். நம்ம நிறைய இப்போ நம்ம ஒரு குழுவாக செயல்படும் போது நிறையா காரியங்களை நம்ம டிசைட் பண்ணலாம், நிறைய காரியங்களை பேசலாம். பட் இது வசனத்துக்குள்ளே இருக்குதா என்பது முக்கியம். அதனால தான் எல்லா ஒரு டைம்லையும் நம்ம வசனத்தை தியானிக்கிறோம். அதே மாதிரி வேரியஸ் எமோஷன், சந்தோஷமான நிகழ்வுகளையும் வசனத்தை நம்ம தியானிக்கணும். சோகமாக இருக்கும் போதும் வசனத்தை தியானிக்கணும். தோல்வியிலையும் தியானிக்கணும், வெற்றியிலையும் தியானிக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வார்த்தையை சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். இதை நம்ம மறந்துடவே கூடாது. ரைட்டா? சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 10:10. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பாட்டர்ஸ் கிளேவுடைய ஃபர்ஸ்ட் ரிட்ரீட்டுக்கான தலைப்பு இதுலேருந்து எடுக்கப்பட்டது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கும் புது மொழிபெயர்ப்பு. இந்த புது மொழிபெயர்ப்பு இல்லைன்னா NLT இது மாதிரி ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன். புது மொழிபெயர்ப்பு மாதிரி ஓப்பன் ஆகுமா? போட்டு திருவில்லியம் டைப் பண்ணு. வந்துருச்சு பாரு. திருவில்லியம் ஆன்லைன்லேயே வந்துச்சு. திருவில்லியம் தமிழ் பைபிள். இங்கேட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? ஏட்டா இல்லை. ஓகே. சும்மா ரெஃபரன்ஸ்க்கு நம்ம NLT அல்லது ESV ஏதாவது. ஃபஸ்ட் உள்ளதை கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட் உள்ளதை இல்லை, அது தட்ஸ் ஓகே. நீ ஓப்பன் பண்ணு. யோவான்லாம் எல்லாம் சேமாக தான் வரும். நம்ம புதிய ஏற்பாடு. என்ன விளம்பரம்? யோவான் 10:10. அப்புறம் பழைய ஏற்பாடு தான் வருது. வாசிங்க. The thief's purpose is to steal and kill and destroy. My purpose is to give them a rich and satisfying life. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் NLTயில் பார்த்தீங்கன்னா ரிச் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் லைஃப்னு வந்திருக்கு. தமிழில் பரிபூரண நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் என்ன வந்திருக்கு? ரைட், சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு இதில் தான் தியானிக்க போகிறோம். நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்திருக்கிறேன். சரியா?
ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வாழ்வு கொடுக்கவும் அது நிறைவாழ்வாக கொடுக்கவும் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். சரியா? லைஃப் இன் இட்ஸ் ஃபுல்னஸ். நிறைய ஆங்கில வேதாகமத்தில் ஃபுல்னஸ், லைஃப் இன் ஃபுல்னஸ் அப்படின்னு வந்திருக்குது. லைஃப் இன் அபண்டன்ஸ்னு வந்திருக்கு. அபண்டன்ட் லைஃப். நான் வந்திருக்கிறது வாழ்வு கொடுக்கவும் அது அபண்டண்டாக கொடுக்கவும் வந்திருக்கு அப்படின்னு. இது ஆண்டவர் அவருடைய ஒரு இது 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 என்ன சொல்லலாம், அதாவது பர்பஸ்ன்னு இங்கிலீஷ் NLTல வாசித்தோம் இல்லை, இது ஆண்டவருடைய அவர் வந்தனுடைய நோக்க பாட்டம் லைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ நிறைய வாக்கு தத்துவம் நம்ம பார்க்குறோம் பைபிளில். ஏசாமி கொடுத்த வாக்கு தத்துவம்னு ஏதாவது இருக்கா? டைரக்டா இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்துவம். ஓகே. 1 யோவான் 2:25. 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஸோ ஏசாமி கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அவர் இப்போ எனக்கு எதுலையுமே அந்த நித்திய ஜீவன் எடுக்க முடியுமா? அந்த NLTலையும் அப்படி வாசிங்க. 2:25 2:25. அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். சரியா? நிறைவாழ்வுக்கும் நிலைவாழ்வுக்கும் என்ன வித்தியா? இங்கிலீஷ்ல வாசித்தரலாம். 1 John 2:25. 2:25. And in this fellowship we enjoy the eternal life he promised us. Okay, eternal life he promised us. ஸோ ஆண்டவர் ஏசாமி கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நித்திய வாழ்வு. சரியா? அல்லது நிலை வாழ்வு, அன்எண்டிங் இன்டர்னலான ஒரு லைஃப்பை கொடுக்குறாரு. இப்போ இந்த நிலை வாழ்வும் நிறைவாழ்வும் சேமா? யோவான் 10:10 வருது, நானோ வாழ்வு உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். பரிபூர்ணம் பார்க்குறோம்ல, அல்லது இந்த மொழிபெயர்ப்பில் நிறைவாழ்வுன்னு பார்க்குறோம்ல, அதுவும் இதுவும் சேமா? இஸ் இட் த சேம் திங்? அங்கே ஏசாமி சொல்கிறதா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சேமா? இல்லை. சரியா? இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த நிறைவாழ்வு அப்படிங்கிறது லைஃப் அட் இட் ஃபுல்னஸ் அல்லது அபண்டன்ட் லைஃப் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பற்றி கடவுள் பேசுகிறார். சரியா? ஸோ நிறைவாழ்வு இந்த வார்த்தை ஒரு 2 இயர்ஸாகவே மைண்டில் ஓடுற ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வார்த்தையை நான் எடுத்திருக்கிறேன். சரியா? ஸோ எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய பர்சனல் ட்ரீம் ஃப்யூச்சரில் நிறைவாழ்வு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. ரைட்? ஏன்னா நிறைவாழ்வுன்னு ஆண்டவர் மீன் பண்ணும்போது காட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் லைஃப் இன் இட்ஸ் ஃபுல்னஸ். ஏதோ ஒரு பகுதி மட்டும் இல்லை, எல்லா பகுதியும் பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த நிறைவாழ்வு அப்படின்னு பேசும்போது ஆண்டவர் நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, நான் இந்த பூமியில் நிறைவாழ்வு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி யோவான் பார்த்தா நமக்கு தெரியும், அவர் நானே நல்ல மெய்ப்ப, நானே வாசல், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு வராரு. இப்போ யாரு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நீங்கள் மீட்கப்பட முடியும், அவருக்கு வெளியில் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர விஷயம். அப்போ அதை கன்க்ளூட் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் அப்படியே கன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் யோவான் 10:10 பார்த்தீங்கன்னா, பிசாசு என்ன பண்ணுறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அப்படின்றார். ரைட்? இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா ஆண்டு தன்னை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ நான் இதுக்காக வர்றேன்ப்பா, ஆனால் பிசாசத்தை பண்ணுவான்னு சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பிசாசு என்ன பண்ணுவாங்கிறத சொல்கிறாரு. சொல்லிட்டு பட் நான் இப்படி வரல. சரியா? இன்னைக்கு நிறைய விஷயம் உலகத்தில் நம்மளை அழிப்பதற்கு, நம்மளை கொல்வதற்கு, நம்மளை திருடுவதற்கு நிறைய நடக்குது. ஓகேவா? நிறைய விஷயம் நடக்குது. இன்னைக்கு குடும்பங்களில் இருக்கிற மகிழ்ச்சியை பிசாசு அதை அழிக்க பார்க்கலாம். இல்லை, சில காரியங்களை பிசாசு கொல்ல பார்க்குறான். ஹி வாண்ட்ஸ் டு ஒரு பிரிங் இட் டு, அதாவது கொண்டுட்டு அதுக்கப்புறம் லைஃப் கிடையாது, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரான். அழித்தல் என்பது அழிக்கப்பட்ட இடத்துல மீண்டும் கட்டலாம். யூ கேன் ரீபில். இது உடைஞ்சு போய் கடந்துச்சு இல்லை, நெகேமியா போய் திரும்ப ரீபில் பண்ணார். சில விஷயங்களை பிசாசு திருடிடுறான் இல்லையா? அவனுடைய சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை திருடிடுறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது இல்லையா? நான் பண்ண போகிறது கிடையாது. நான் உனக்கு வாழ்வு கொடுக்க போகிறேன், அது நிறைவாக இருக்க போகுது.
இப்போ யோவானில் இந்த நிறைவு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வரும். ஈவன் யோவான் 15 அதுவுமே நமக்கு நல்ல அறிமுகமான ஒரு பேசேஜ் தானே. யோவான் 15 11 15 11 ஆமாம், கரெக்ட். நிறைவாய் இருக்கும் படிக்கும் 15. சரியா? இது ஒரு மாதிரி ஃபுல்னஸ், அப்பா மனசுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை, ரைட்? ஸோ தமிழில் பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா பரிபூரணம், திருப்தி, இந்த வார்த்தைகள் நிறைய இடத்துல வருது. சரியா? அது மாதிரி இல்லைன்னா பெர்ஃபெக்ட்னஸ், பெர்ஃபெக்ட் தான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி. பூரணம், பூரணம், இதெல்லாம் வந்து பழைய தமிழ் சொற்கள். நம்ம புது தமிழில் பார்த்தோம்னா நிறைவு. சரியா? இப்போ நான் நிலைவாழ்வை பற்றி பேசலை, விச் இஸ் an eternal life, அதை பற்றி பேசலை, நிறைவாழ்வை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழ்கிறேன்னா? ஏன்னா ஏசாமி சொல்கிறார், நான் வந்து அந்த பர்பஸ் தான், ஐ கேம் டு கிவ் an abundant life, திருப்தியான ஒரு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை கொடுப்பதற்காக நான் வந்தேங்கிறார். இன்னைக்கு நான் ஏசாமியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஏசாமியோட தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன், கிறிஸ்துவை தெய்வம் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன், என் வாழ்க்கை நிறைவாக இருக்குதா? இது ஒரு நம்ம ஆழமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி லுக் அட் சர்வைவல் அல்லது வி ஸ்டாப் அட் சால்வேஷன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவர் மூலமாக என் பாவங்கள்லேருந்து எனக்கு மீட்பு கிடைத்து விட்டது, அப்போது அதோடு நிறுத்திடுறேன். ஆண்டவர் சொல்ல வாழ்வு உண்டாயிருக்கவும் இல்லை, என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும்படியும் அது நிறைவாக இருக்கும் பொருட்டும். ஒரு ஒரு துவக்கம், ஓகே ஐ சர்வைவ், ஓடுதுங்க அப்படிங்கிறதுக்காக ஏசாமி வரவே இல்லை. ஆண்டவர் எதையுமே ஓகே உனக்கு இருக்கட்டுமே, சரி நீ ஏன் பாவத்தில் கஷ்டப்படுறது, கொஞ்சம் வெளில வந்து இருப்பா அப்படின்னு பண்ணல. ஹி வாண்ட்ஸ் டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறார், எல்லாத்தையும் நிறைவு செய்ய விரும்புகிறார், இல்லையா? நிறைவு செய்ய விரும்புகிறார். இப்போது படைப்பை பண்ணும்போதுமே ஆண்டவர் வேலையை துவங்கினார், ஒன்று ஒன்றா செஞ்சார், குட் 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 சொன்னார். ஆனால் ஒரு பாயிண்டில் பார்க்குறாரு இது குட் இல்லை, உடனே அதை சரி பண்ணி ஒரு கம்ப்ளீட்னஸ் கொண்டு வரார், நிறைவடைந்தது. அதுக்கப்புறம் தான் ஓய்வு. சரியா? இந்த ஓய்வு, ரெஸ்ட், காட் டேக்கிங் ரெஸ்ட், ஓய்வு நாள் அப்படிங்கிறதே வந்து எஸ் நவ் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட், இல்லையா? ஒரு ஃபுல்னஸ்னுடைய இது. அதே மாதிரி ஆண்டவர் சிலுவையிலேயே என்ன சொல்கிறாரு? இட் இஸ் கம்ப்ளீட்டட், முடிந்தது. அது வந்து நிறைவு. அந்த ஒர்க் ஆஃப் சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், நிறைவடைந்தது. ஸோ நம்ம ஆண்டவருடைய ஆதியாமத்தில் பார்த்தோன்னா எல்லாமே ஒரு அபண்டண்ட்டாக இருக்கணும், ஒரு நிறைவாக இருக்கணும், நிறைவாழ்வு, ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை, இதை தான் ஆண்டவர் குறிக்கிறார். சரியா? அவர் எதையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் விடலை. அப்போ நிறைவாழ்வுனா என்ன, அந்த திருப்தி என்ன, அந்த ஒரு திருப்தியை எங்கே பெற்றுக்கொள்வது? இப்போ நமக்கு இம்மீடியட்டாக நம்ம மைண்டில் இந்த நிறைவாழ்வுனோட என்ன நம்ம மைண்டில் தோணும் அப்படின்னா, என்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. சரியா? ஆனால் இந்த நீடு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த வயசில் ஒரு தேவை, 10 வருஷம் கழிச்சு என் தேவை மாறும். அப்போ நான் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நான் நிறைவுனா இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓகே மை நீட்ஸ் ஆர் மெட், அடுத்து போகும்போது திரும்ப அகைன் குறைவு. அப்புறம் பட் ஆண்டவர் தரது அப்படி இருக்க முடியாது, வேரியபிளாக இருக்க முடியாது, அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லையா? அப்போது சில இடங்களில் இந்த ஒரு பூரணம், பூர்த்தி, நிறைவு, இதை பற்றி ஏசாமி நிறையா பேசுகிறாரு, காஸ்பல்ஸ்லேயே நிறையா பேசுகிறார். ஸோ அதிலிருந்து நான் ஒரு சில பகுதிகளை மட்டும் எடுத்து நிறைவாழ்வுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆண்டவர் எப்படி இந்த நிறைவாழ்வு நமக்கு தர்றாரு, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எ லைஃப் ஆஃப் ஃபுல்னஸ். ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு வேத பகுதியை முதல் திருப்பலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம். இது ஏசாமி செய்த ஒரு அற்புதம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அற்புதம், ரொம்ப ஒரு பரிச்சயமான வேத பகுதி. நிறைய முறை இந்த வேத பகுதியிலிருந்து நானும் கூட மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் வந்து ஒரு விஷயம் என்னுடைய எனக்கு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ லூக்கா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்போ இப்போ போட் எப்படி இருக்குது? எம்டியா இருக்கு. சரியா? போட்ல எதுவுமே இல்லை, 2 போட் இருக்குது, 2 படகு இருக்குது. அது ஏசாமி வந்து பார்க்குறாரு, நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அந்த பைபிள் வசனம் அவருடைய ப்ரீச்சிங்கை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதை விட்டு இறங்கிடுறாரு. மீனவர்களும் அதில் கிடையாது, சரியா? வலைகளும் அதில் கிடையாது. ஏன்னா
எல்லாத்தையும் எடுத்து அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த படகு வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு பெரிய ஃபெயிலியர். ஏன்னா அது அதுக்கப்புறம் வாசிக்கிறோம். பேதுரு சொல்கிறார், எப்பா நாங்கள் முழுவதும் மீன் பிடிச்சோம், ஒன்றுமே அகப்படாமல் ஒரு வெறுமையில் இவங்க வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அதே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். படகு 2ஐயும் என்ன பண்ணிட்டாங்க? நிரப்பிட்டாங்க. சரியா? now this boat is full. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் பேதுருவை தான் டார்கெட் பண்ணிட்டார். சரியா? இதை நம்ம வெளிப்புறமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டாங்க, ஒன்றுமே கிடைக்கல, அதனால ஏசாமி வந்தார், அற்புதம் செஞ்சார், அவனுக்கு மீனை கொடுத்தாரு. ரைட்? இது வந்து வெளிப்புறமான பார்வை. இன்னொரு பார்வை இது எப்படி பார்க்கலாம்னா, அவர் 2 எம்டி போட்டை பார்க்குறாரு. அவன் பேதுருவுடைய போட் ஒன்று, அதில் ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. இவர் 2 போட்டில் சீமோன் போட்டில் தான் ஏறி உட்கார்றாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனை சீமோனுக்கு தான் கொடுக்குறாரு. கடைசியில் சீமோனும் அவனுடைய கூட்டாளிகளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாம் மாறுறாங்க. அதனால இதை நம்ம வந்து ஒரு மீன் பிடித்ததில் நடந்த அற்புதம் அப்படின்னு நம்ம இதை வெளி தோற்றமாக அற்புதம் பார்த்துட்டு போக முடியாது. இன்னொன்று, இதே மாதிரி ஒரு அற்புதம் யோவானில் நடக்குது 20ஆம் அதிகாரத்தில். கரெக்டாக ஏசாமி உயிரோடு எழுந்த பிறகு திரும்ப பேதுரு என்ன பண்ணுறான், வாங்க எல்லாரும் போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுறான். இவர் கடற்கரை நிற்கிறாரு, வலது போகும்போது திரும்ப அதே மாதிரி மீன் பிடிக்கிறாங்க, வந்து பொரித்து அதை அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ இது 2ஐயும் இது ஒரு ஜீசஸ் பண்ண ஒரு மிராக்கிள் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ஆண்டவர் பேதுருவை சந்திக்க வந்தார், பேதுருவுக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, அதுக்கு இந்த படகையும் வலையும் கடலையும் மீனையும் பயன்படுத்துறாரு. ரைட்? இந்த அற்புதமே அதாவது இந்த ஆண்டவர் நடத்த செயல்படுவதனுடைய உச்சம் வந்து அற்புதம் அல்ல, அதை தாண்டிய ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? அதனால தான் சொல்றாரு. ஸோ இதில் ஆண்டவர் ஒரு பேதுருவுக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுக்குறாரு. இதில் அந்த 2 போட்டையும் அவர் நிரப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அந்த போட் எம்டியாக இருந்துச்சு. ரைட்டா? இப்போ பேதுருடைய வாழ்க்கை அந்த இடத்துல ஒரு மாதிரி வெறுமையான ஒரு வாழ்க்கை. கரெக்டாக? அது ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. அங்கே ஆண்டவர் வருகிறார். சரி, இந்த அற்புதம் எங்கே நடந்தது, எங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு, எப்போ அந்த போட் ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு? வாசிங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 3லேருந்து அப்படியே வாசிக்கலாம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். சீமோனுடையதாய் இருந்தது. கரையிலிருந்து சற்றே தள்ளி கொள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதும். இப்போ இந்த போட்ல என்ன யார் இருக்கா? ஏசாமி இருக்கிறார், வேற எதுவுமே கிடையாது. சரியா? வலையெல்லாம் எடுத்துட்டாங்க, எதுவுமே கிடையாது. ஏசாமி மட்டும்தான் அந்த போட்டில் உட்காந்துருக்கிறாரு. கொஞ்சம் தள்ளி போட சொல்றாரு. அந்த 2 போட்டில் ஏன் சீமோன் போட்டில் ஏறாரு? ஏன் இன்னொரு போட்டை விட்டாரு? அப்பயே பார்ஷியாலிட்டியா? பீட்டர் வந்து அவருடைய புரியல. ஆனா அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. இவர் கேட்ட மாதிரியே தெரில. கரெக்டா? யாரும் அவரை வந்து போட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு சொன்ன மாதிரி தெரில. ஆண்டவர் அங்கே வந்தது ஒரு பர்பஸோட வந்தார். அந்த பர்பஸை செய்ய துவங்குகிறாரு. முதலாவது இந்த பேதுருடைய போட்டில் ஏறி உட்கார்றார். சரியா? இப்போ அவர் உட்கார்ந்துட்டு, எப்பா கொஞ்சம் உள்ள தள்ளுப்பான்றார். இப்போ இவன் வந்து அதுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் சொல்றானா? ஐயா நீங்க இறங்குங்க, அங்கேருந்து பேசுங்க, அந்த அவன் போட்டு இல்லையா என் போட்டில் வர்றீங்க, எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலை. சரியா? பீட்டர் ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ பேதுரு ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அதை கொஞ்சம் உள்ள தள்ளி போன உள்ள தள்ளி போட்டுறான். இவர் அந்த போட்டில் ஏறி உட்கார்ந்துக்கிறார். சரியா? அவர் ஒரு புல்பிட் மாதிரி இந்த போட்டை மாத்திட்டாரு. உட்கார்ந்துட்டு போதகம் பண்ண தொடங்கினார். என்ன போதிச்சார் நமக்கு தெரியல, ஆனா போதகம் பண்ண துவங்கிறார். சரியா? சரி, இப்ப நிறைவாழ்வு அல்லது என் வாழ்க்கையில திருப்தியான வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில அனுமதிப்பதுல துவங்குகிறதா? ஆமா, துவங்குகிறது. ஆனா அது நிறைவாழ்வு கிடையாது. நிறைய நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், ஏசாமியை என் வாழ்க்கையில நான் விட்டுருக்கிறேன், என் வாழ்க்கையில ஏசாமிக்கு இடம் கொடுத்துருக்கிறேன், என் வாழ்க்கை நிறைவாயிருச்சா? ஆகாது, அது ஆகவே ஆகாது. இங்க பேதுருடைய வாழ்க்கையில எப்படி அந்த போட் நிரம்பிச்சு, எப்படி அந்த எம்டி போட் நிரப்பப்பட்டுச்சுன்னா, நாட் ஜஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். ஏசை மேலே ஏறி உட்கார்ந்துட்டு அவர் போதிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 விஷயம். முதலாவது என்ன சொன்னார் அப்படின்னா, ஏறி உட்கார்ந்துட்டு இதை கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொன்னாரா? ஓகேவா? 2வது அப்புறம் என்ன பண்றாரு? 5ஆம் வசனம் அல்ல 4வது வசனம். போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ரைட். அதுக்கு சீமோன் என்ன சொல்றாரு?
அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நம்ம பிரயாசப்பட்டோம், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்ப இந்த போட் ஓனர் யாரு? சீமோன். இவன் மீனவன். இவனுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நைட்டு ஃபுல்லாக உழைப்பு போட்டிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக அதே கடலை உழைச்சிருக்கிறாங்க. இந்த போட்டை அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்க. கண்டிப்பாக பீட்ரு வந்து ஒரு ஹெட்டு மாதிரி அங்கே மீனவர்களில், ரைட்டா? இவன் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். இவன் தான் இங்கே வலைய போடுப்பா, இங்கே வலைய போடுவோம், வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா, எதுவுமே சிக்கலாங்க, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பு 2-3 போட்டில் போயிருப்பாங்க. இது சீமோனுடைய போட்டு, அவன் தான் ஓனர். ஆனால் ஏசு கிறிஸ்து போட்டில் ஏறினதுக்கப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிறாரு? அவர் ஓனர் மாதிரி நடந்துக்கிறார். ஹீ இஸ் கமாண்டிங் பீட்டர். அவர் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த போட் மாதிரி மாறிடுறார். எப்பா போட்டை கொஞ்சம் தள்ளி நிறுத்து அப்படின்றார். பேதுரு போய் நிறுத்துறான். அப்புறம் சரி எடுத்து கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு போ, வலது பக்கம் வலைய போடு. இப்போ கொஞ்சம் தள்ளி போய் போட்டை நிறுத்துனப்ப நோ அப்ஜெக்ஷன். ஒரு அப்ஜெக்ஷன் தாட்டே வரல பேதுருக்கு. அப்படியா, சரி நிறுத்திட்டான். அவரும் உட்காந்துட்டார், பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், போதிக்கிறார், ஏதோ டீச் பண்றார். கண்டிப்பா பேதுரும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் இல்லையா? திரளான ஜனங்கள் இருக்காங்க, அவன் கேட்டா இருக்கான். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு கமாண்ட்ல. அவர் கமாண்ட் கொடுக்குறாரு கேப்டன் மாதிரி, கொஞ்சம் உள்ள தள்ளி போய் வலது பக்கம் மீனை போடுங்கிறார். இப்போ பேதுருக்கு என்ன தோணி இருக்கும்? ஆண்டவரே, நீர் பிரசங்கம் பண்றதுக்காக ஒரு இடத்த கேட்குறீரு, தள்ளி விட்டு ஓகே ஃபைன், இது வரைக்கும் உங்க கமாண்ட் எடுத்துக்குவேன். இப்போ நீங்க மீன் பிடிக்க சொல்றீங்க, இது எனக்கு தெரியும், நான் தான் இங்க உழைச்சேன், நான் தான் இங்க கமாண்ட் பண்ணேன், எங்களுக்கு தெரியும், ரா முழுதும் மீன் பிடிச்சு இங்க ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன்றான். இப்போ பேதுருவுடைய போட்டை யார் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கா? யார் கேப்டனா இருக்கிறா? ஏசு கிறிஸ்து கேப்டனா இருக்கிறார். என்னுடைய திருப்தியான வாழ்க்கை என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையை கமாண்ட் கொடுத்து நடத்துறது யார்? அப்படின்னா தான் திருப்தியான வாழ்க்கை, அதுதான் நிறைவான வாழ்க்கை. நான் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் என் போட்டுக்கு கமாண்டரா இருக்கிறேன், என் லைஃபுக்கு நான் தான் கமாண்டரா இருந்துகிட்டு இருக்கிறேன், இன்னமும் நான் தான் என் போட், என்னுடைய லைஃப் எங்கிட்டு போகணும், எந்த பக்கம் உழைப்ப போடணும், எந்த பக்கம் உழைப்ப போடக்கூடாது நான் தீர்மானிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது நிறைவான வாழ்க்கை கிடையாது. என்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையின் கேப்டனா மாறுறாரோ, என்னைக்கு அவர் கமாண்ட் கொடுக்குறாரோ, அன்னைக்கு தான் அது நிறைவான வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறார். abundant life எப்போ வரும்? when Jesus is the captain of your life, when he is commanding it. ஒரு ஆர்மியை ஒரு கமாண்டர் கமாண்ட் பண்ற மாதிரி அவர் கமாண்ட் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி போடு, இன்னும் கொஞ்சம் உள்ள போ, ரைட்ல போடு, இதை பண்ணு. என்றைக்கு அதுக்கு நான் இடம் கொடுக்குறேனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கை ஒரு நிறைவை நோக்கி, அதுதான் திருப்தியான வாழ்க்கை, அதுதான் பரிபூர்ணமான வாழ்க்கை, அதுதான் ஆண்டவர் சொல்ற பரிபூர்ணமான வாழ்க்கை. இன்னொன்று, இங்க பேதுருவுக்கு எப்படிங்க முடிஞ்சிருக்கும்? இவன் வந்து ஒரு ஃபிஷர்மேன், அவர் ஒரு கார்பெண்டர். சரி, அவரை கார்பெண்டரா பார்க்காட்டாலும் அவர் ஒரு ஜூயிஷ் டீச்சர். இவர் பேச்சை கேட்டு எப்படி போட்டை கமாண்ட் பண்ண முடியும்? இவர் முன்ன பின்ன போட்டில் போயிருக்காரா? மேபி போட்டு செஞ்சிருப்பாரு இல்ல. இவர் முன்ன பின்ன கடல்ல போயிருக்காரா? ஏன்னா இப்பதான் பீட்டரை அழைக்கிறார், பேதுருவை அழைக்கிற இன்சிடென்ட் தான் இது. முன்ன பின்ன தெரியாது. எப்படிங்க வந்து சொல்றான், ஆண்டவரே, ஐயரே, ராமுழு நாங்கள் மீன் பிடிச்சோம், ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுறேங்கிறான். எப்படி உனக்கு முடிஞ்சிச்சு? அந்த டீச்சிங் இல்ல. இங்க பேதுருவுடைய ஒபீடியன்ஸ் வாஸ் நாட் ட்ரிவன் பை எனி ப்ராமிஸ். ஆண்டவர் அவன் கிட்ட சொல்லல, நீ கொஞ்சம் உள்ள தள்ளி போடுப்பா, உனக்கு மீன் கிடைக்கும். இவன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லலை. அது வரைக்கும், ஆண்டவரே, நான் நைட்டு ஃபுல்லாக உழைச்சேன், எனக்கு மீன் கிடைக்கல, நீ ஏதாவது செய்வீரா, என் குறைவை நிறைவாக்குவீரான்னு இவன் கேட்டு போகலை. இவன் வந்து இவனுடைய தேவை, இவனுக்கு நைட்டு ஃபுல்லாக மீன் கிடைக்கல, ஒரு தோல்வி, ஒரு எம்டினஸ். பட் எனக்கு என் எம்டினஸ் போகணும் என்பதற்காக அவன் ஏசாமிட்ட போல. அவர் வந்தாரு, அவன் இடம் கொடுத்தான், அவர் கமாண்ட் பண்றாரு. இப்ப அந்த டீச்சிங் கேட்டான்ல, அந்த டீச்சிங்ல இவனுக்கு ஒரு நம்பிக்கை, இவர் சொல்ற வார்த்தையை கேட்டு பார்க்கலான்னு. ஆனா மீன் கிடைக்குமா, கிடைக்கும்னு நினைச்சு அவன் போடவே இல்லை. நல்லா தெரியும் மீன் கிடைக்கும், ஏன்னா அவர் எதையும் அஷ்யூர் பண்ணல. சில பேர்ட்ட கேட்பாரு, உனக்கு சுகம் உண்டு விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். அப்ப அவன் வந்து எதிர்பார்க்கிறான் இல்லையா, என் பார்வையான எதிர்பார்க்கிறான், விசுவாசத்தின்படி ஆக கிடையாது. இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இவனுக்கு அந்த உழைப்பை போடுவதற்கே ஒரு தயக்கம், ஏன்னா இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஆனா இவன் கேட்ட டீச்சிங், இவன் ஆண்டவருடைய வார்த்தையை இவன் போட்டில் உட்கார்ந்து அவர் கொடுத்த அந்த டீச்சிங் வந்து இவனை அந்த கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துவதற்கு நேரம் தள்ளுது. சரியா? இன்னைக்கு நிறைவான வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு போதித்து சொல்லி கொடுக்கிறத நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதலில் கொண்டு வரணும். நாட் பிகாஸ் ஐ வில் கெட் சம்திங், ரைட்? எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நான் செய்கிறேன்.
அவர் எனக்கு ஒன்று டீச் பண்ணுறாரு, இவர் இப்படி டீச் பண்ணுறாருன்னா அதை நான் என்ன பண்ணலாம், செய்யலாம், இவரை நம்பலாம். இவருடைய டீச்சிங் அவர் மீது இவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஒரு கீழ்ப்படுதல் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். இதுதான் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. இதுதான் நிறைவான வாழ்க்கை. என்னைக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையின் கமாண்டரா மாறுறாரோ, என்னைக்கு அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பதை கேட்டு அவரை நம்பி நான் கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துறனோ, அந்த எவ்ரி ஸ்டெப் ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது மன திருப்தி, ரைட்? ரிசல்ட் கிடையாது, ரிசல்ட் கிடையவே கிடையாது. அகெயின் நான் ஏன் இதை சொல்றேன், எப்படி நீங்க ரிசல்ட் இல்லை, பிரமிப்பானாங்களா? கண்டிப்பா பிரமிப்பானாங்க. லூக்கா 5 அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால. சோ பிரமிப்பானாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. பட் இந்த மீன் இங்க ஃபோக்கஸே கிடையாது, ரிசல்ட் இங்க ஃபோக்கஸே கிடையாது. ஏன்னா திரும்ப வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். விட்டுட்டு போயிட்டாங்க. மீன் ஃபோக்கஸ் எப்படி விட்டுட்டு போயிருப்பாங்க? அவன் எதிர்பார்த்தது மீன் அப்படின்னா, அவனுக்கு மனசுல இருந்த குறைவு வந்து மீன் கிடைக்கலதான் அப்படின்னா மீனை விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அவன் மீனுக்காக வரல, அவன் கீழ்ப்படிந்தது. இவர் ஏதோ டீச் பண்றாரு, இவர் சொல்றபடி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள கொண்டு போய் போட்டான். இவனுக்கு ஆச்சரியம், அதான் பிரமிப்பு. ஏன்னா சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன் இல்ல. 2 படகும் அமிழத்தக்கதாக ஆண்டவர் நிரப்பினார். ஸோ ஒரு பெரிய மிராக்கிள் அந்த இடத்துல நடக்கிறது. இந்த நிறைவுக்கு காரணம் என்ன, இந்த நிறைவாழ்வுக்கான இந்த நிறைவான ஒரு கேட்சுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் இயேசு கிறிஸ்துவை தன் படகை வழி நடத்துகிற கேப்டனாக அனுமதித்து அவருடைய டீச்சிங்கை கேட்டு இவன் கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் பயணிக்கணுங்க. என் வாழ்க்கை அப்படிதான் பயணிக்கணும். நாட் பிகாஸ் ஐ வில் கெட் சம்திங், எனக்கு ஒரு பிரமிப்பு கிடைக்கும், எனக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும். இன்னைக்கு உலகமே வந்து சக்சஸை நோக்கி ஓடுது, உலகமே வந்து ரிசல்ட் ஓரியன்டா ஓடுது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னைய நம்பு, உனக்கு நான் டீச் பண்றேன், நான் சொல்றது நீ செய். அதுல கிடைக்கிற பரிபூரணம், அதுல கிடைக்கிற திருப்தி எதுலையும் கிடைக்காது. நம்ம மீன்ல மாட்டிக்கூடாது, மீன் ஃபோக்கஸ்டா நம்ம போயிடவே கூடாது, ரைட்? இதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் வந்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிப்பார், ரைட்? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி இது எப்படி முடியும்னு இருப்பாங்க. அங்கேயும் ஃபோக்கஸ் ஃபுட்டு கிடையாது. அங்கே அதில் வரும் 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியானதை 12 கூட நிறைய எடுத்தாங்க. அகைன் ஃபோக்கஸ் ஃபுட்டு கிடையாது. இயேசு கிறிஸ்து தருகிற நிறைவு, இயேசு கிறிஸ்து தருகிற திருப்தி என்பது அவரை சார்ந்து. அவர் யார்? இப்போ அந்த டீச்சிங்ல இவனுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு. என்னன்னா இவர் ஏதோ சம்திங், இவர் சொல்றதை கேட்கலாம் இல்லையா? அவருடைய டீச்சிங்ல இவர் வந்து கார்பெண்டர், ஆனா ஃபிஷர்மேன் ஃபீல்ல எப்படி கேட்கலாம்? இவர் டீச்சிங் அந்த மாதிரி இருக்குது. புரிஞ்சுதா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்னால ஏன் முழுமையா கீழ்ப்படிய முடியும்? நான் ரிசல்ட் ஃபோக்கஸா தான் ஒபே பண்றேன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஒபே பண்றேன். ஆனா என் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து நான் ஒபே பண்ணும்போது அதுதான் திருப்தி தரும். ரிசல்ட் மாறலாம் இல்லையா? ஒரு நைட்டு ஒன்றும் கிடைக்கல, அடுத்த நைட்டு எல்லாம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேதர்வே கேட்கறான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது தேருமா? வாழ்க்கை அப்படிதான், உலக வாழ்க்கை அப்படிதான். இன்னைக்கு இது நிரப்பாரு. பட் மன நிறைவு என்பது நான் அவரை என் வாழ்க்கையில கமாண்டரா வச்சு அவருடைய டீச்சிங்க்கு ஒபே பண்ணி செய்வதுதான் நிறைவு. சரியா? இதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. இன்னொன்று இந்த இடத்துல ஒரு நிறைவுங்கிறத நம்ம எங்க பாக்குறோம், என்ன பண்றோம்னா, இவங்க வந்து பிரமிப்பாகிறாங்க. இவன் பேதுரு அவருடைய காலில் போய் விழுகிறான். விழுந்துட்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போக வேண்டும் அப்படின்னு சொல்றான். சொன்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். 5 நீ இது முதல் மனிதரை பிடிப்பவன் ஆவாய். ரைட்? இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு வாசிக்கலாமா? இங்கிலீஷ்ல இந்த நம்ம இந்த பழைய மொழிபெயர்ப்புல, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். Luka 10 லாஸ்ட் லைன். Do not be afraid. From now on you will be catching men. From now on you will be catching men. சரி, இவன் அதுல இருந்து மனுஷனை பிடிப்பனா மாறிட்டானா? இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன டினோட் பண்றாரு? அந்த obedience-ல இருந்து அவனுடைய எப்ப பீட்டர் மனுஷனை பிடிப்பனா மாறினா? 3 வருஷம் கழிச்சு.
ஆஃப்டர் வென்ட் த்ரூ ஆல் திஸ், நிறைய விஷயம் நடந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு திரும்ப இதே மாதிரி ஒரு கடற்கரையில் வச்சு, பேதுருவே என் மேல் அன்பா இருக்கிறாயா 3 தடவை கேட்டார். என் ஆடுகளை என்னோட ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொன்னார். ரைட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் அருளப்படுறாரு. அங்கிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். பேதுருடைய வாழ்க்கை பயங்கரமாக மாறிச்சு. அவன் நிழல் பட்டு சுகம் பெற்றார்கள். இல்லை, ஒரு வேலைக்கார பெண்மணி கிட்ட இயேசுவை தெரியாதுன்னு சொன்னவன் இவனை கொலை செய்வதற்கு அதிகாரம் கொண்ட சனகரின் சங்கத்துக்கு முன்னாடி சொல்றான், உங்களுக்கு எப்பறம் கீழ்ப்படிய முடியும், நாங்கள் ஏசாமிக்கு தான் கீழ்ப்படியோங்கிறான். ரைட். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. ரைட்டா? ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, நீ மீன்களை பிடிக்க போறது கிடையாது, இனிமேல் உன்னை நான் மனுஷனை பிடிப்பவனாக்குவேன், மனுஷனை பிடிப்பவனாய் மாறுவாய். அப்போ இங்க நிறைவு என்பது இட் இஸ் நாட் வாட் பீட்டர் ரிசீவ்ட். பீட்டர் ரிசீவ்ட் 2 boats full of fish. அது நிறைவு கிடையாது. ரைட்டா? இங்க பேதுரு என்ன பண்ணாரு, கீழ்ப்படிதல் ஒன்று பண்ணார். நம்ம சொன்னோம், அவர் செஞ்சாரு, போட்ட உள்ள தள்ளினாரு, உள்ள போனார். இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறேன், அதுக்கு நேரம் உன்னைய உருவாக்க போகிறேன். யூ ஆர் கோயிங் டு பிகம் சம்ஒன். ரைட்? நீ மனுஷரை பிடிப்பவனா மாற போற. இது வரைக்கும் நீ இந்த மீன் தானே பிடிச்சிக்கிட்டு இருந்த, அதனாலதான் திரும்ப மீன் பிடிக்க போவேன்னு உள்ள போனா எப்பான்னு வாசல்ல போய் நின்ட்டார். நீங்க வாங்கடா திரும்ப, நான் உன்னை எப்படி மாத்தணும்னு வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன திரும்ப ரிவர்ஸ்ல மாறிக்கிட்டு போற. இது வரைக்கும் உன் தொழில், இது வரைக்கும் உன் நேச்சர் மீன் பிடிக்கிறது, இது வரைக்கும் நீ செய்யற காரியங்கள் உன்னோட எங்க மீன் கிடைக்கும், எங்க காத்தடிக்கும். ஆனா இப்ப ஆத்துமாக்கள் எப்படி ஆதாயம் பண்றது, எப்படி ஏச கூட்டு போறாரு, அவனை உருவாக்குகிறார் ஆண்டவர். கேட்கிறேன், யார் என்ன சொல்றாங்க, உடனே அவர் சொல்றான், ஆண்டவர் நீதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், படகு மேல நடக்க நீரே ஆனால் நடக்கட்டுமா, வாப்பா நடந்து வாப்பா. இது எல்லாம் உருவாக்குகிறது. நிறைவு என்பது எப்ப தெரியுமா, நிறைவாழ்வுன்னு ஆண்டவர் சொல்றது, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வாட் யூ ரிசீவ் ஆர் வாட் யூ டூ, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹூ யூ பிகம். நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதுதான் நிறைவான வாழ்க்கை. ஆண்டவர் உங்க எல்லாரையும் என்னையும் வச்சு ஒன்னு செய்யணும்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா பேதுருவை கொண்டு அவர் செய்ய நினைத்தது ஒன்று இருந்தது. பேதுருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்கை கொடுக்கணும், பாப்பா நீ க்ளோஸ் சர்க்கிள்ல வா என்ற ஒரு ரிசீவிங் பார்ட் இருந்தது. பட் அல்டிமேட் அது கிடையாது. அல்டிமேட் என்ன அப்படின்னா, இந்த பேதுருவை, தடுமாறி கொண்டிருந்த பேதுருவை, அப்பப்ப சந்தேகப்பட்ட பேதுருவை, மறுதலித்த பேதுருவை அவன் நிழல் பட்டு அநேகர் சுகம் பெறுகிற வண்ணம் ஒரு திருச்சபையின் தலைவனாக மாத்தினார் பாருங்க. அதுதான் நிறைவு, அதான் ஃபுல்னஸ். இன்னைக்கு உங்களையும் என்னையும் காட் இஸ் நாட், ஆண்டு இவனை கேட்டா அவனுக்கு கொடுத்துட்டேன், இவனை நீங்க போய் பிரசங்கத்தில் பயன்படுத்திட்டேன், நிறைவு இல்லை. அவர் விரும்புகிறவன உருவாக்குனார். அவர் நம்மளை ஒரு விதம் மாற்று. he wants us to become someone. ஒரு தலைவனா உருவாக்க விரும்புகிறாரு. இயேசுவை போல ஒரு பொறுமை உள்ளவனா உருவாக்க விரும்புகிறாரு. he wants to make us, இல்ல அவரை போல மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. அதுதான் நிறைவு. இன்னைக்கு நான் வேற எதுலையும் திருப்திப்பட்டு நின்றக்கூடாது. இன்னைக்கு நான் ஈடுபடுறேன், இந்த பாட்டர்ஸ் கிளேல நான் சேர்ந்து இன்னைக்கு செய்யணுமா, செஞ்சுட்டேன், அப்பா இல்ல. ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணம் இதில் நான் செயல்பட்டேன்னா, have I become what you wanted me to become? சூப்பரா இதுல மத்தேயு நினைக்கிறேன், அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48, மத்தேயு 5:48, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலை பிரசங்கம். பரலோகத்தில் இருக்கிற பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவுள். பொதுமொழி வாசிங்க. ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய். இது நம்ம இந்த வருஷத்துக்கான டேக்லைனாக கூட எடுத்துக்கலாம். நான் நிறைவுள்ளவனாய் மாறணும். எப்படி? என் தந்தையை போல, அப்பா போல பிள்ளைங்கிறத விட ஒரு திருப்தியான ஒரு காம்ப்ளிமெண்ட் எந்த தகப்பனுக்கும் இருக்காது. உங்க பிள்ளை அங்க வேலை பார்க்கறானா, இவ்வளவு சம்பாதிக்கிறானா, உங்களை மாதிரி இருக்கானே உங்க பிள்ளை இல்ல. நிறைய நேரம் அப்பா, என்னோட அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அது சந்தோஷம் கொடுக்கும். உங்களை மாதிரி பிரசங்கம் பண்றான், உங்களோட நல்லா பிரசங்கம் பண்றான், உங்களை மாதிரியே நீங்க சொல்ற மாதிரியே சொல்றான். தகப்பனை போல பிள்ளை என்பது தாங்க நிறைவு. அருமையா அது பாருங்க, பொதுமொழி பேர்ல ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும். இதுதான் அந்த இதுக்கு முன்னாடி நீங்க அந்த 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். இப்ப இதை புரிஞ்சுக்கணும். 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? எப்பா சகோதரனை கொன்னாதான் தப்புன்னு போட்டிருக்கு, நீ என்ன பண்ணாத, கோபமே படாத. ஒருத்தர் ஒரு கணத்தை இன்னொரு கணத்தை
காட்டு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது, எல்லாமே கேரக்டர்ஸ், எல்லாமே கேரக்டர்ஸ் இல்லையா? நீங்கள் அதை எடுத்து வாசித்து பாருங்க, எல்லாமே கேரக்டர்ஸ். ஒரு மைல் தூரம் பலம் வந்தோம்னா இன்னொரு மைல் கொடு, நீ பலிபீடத்தில் போறப்பா காணிக்க வைக்க போற, உன் சகோதரனுக்கு உன் பேர்ல குறை உண்டானா போய் சரி பண்ணிட்டு வா. இட் இஸ் ஆல் அபவுட் கேரக்டர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அப்போ நான் அவரை போல நிறைவுள்ளவராய் மாறுவதுதான் நிறைவான வாழ்க்கை இல்லை? ஆனால் நிறைய நேரம் நான் எதை பெற்றுக்கொள்ளுகிறேன், எதை அடைந்து விட்டேன் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதை தான் நான் கம்ப்ளீட்னஸாக பார்க்குறேன். ஆண்டவர் அப்படி பார்க்கல. ஒவ்வொரு வருஷமும் நான் என் தகப்பனை போல மாறிவிட்டேனா, அவரை போல மாறிவிட்டேனா, ஹவ் ஐ எம் பிகமிங். ஏன் அவ்வளோ ஸ்ட்ரகிள்? பேதுரு வாழ்க்கையில் 1000 சேலஞ்ச் இருந்துச்சு, 1000 சேலஞ்ச் இருந்துச்சு. அவனுக்கு அவ்வளோ பெரிய சோதனை. ஏசாமியை மறுதளிச்சா, பரவாயில்ல நீங்கள் மறுதளிச்சிருக்கலாம், நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், திரும்ப எந்திரிச்சு வாங்க. ஏன் நம்பி கடல் மேலே நடந்துட்டேங்க அந்த பிரச்சனை, ஆனால் சடனாக விழுந்துட்டேன், பரவாயில்ல கை விட்டு தூக்குற அவர் ரெடியாக இருக்காரு. பிகாஸ் த்ரூ ஆல் திஸ், அற்புதங்கள் வழியாகவும் கடல் மீது நடக்கிற அனுபவங்கள் வழியாகவும் உங்களுடைய தடுமாற்றங்கள், தோல்விகள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேக் ஸ்லைடிங் இல்லை, அவன் திரும்ப போய் மீன் பிடிக்க போயிட்டான், வாங்கப்பா மீன் பிடிப்போன்னு, ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பேக் ஸ்லைடிங், மறுதலைத்ததை விட பெரிய பேக் ஸ்லைடிங் அது. அது எல்லாத்தையும் தாங்கி வாடா வாடா வாடான்னு பின்னாடியே வந்து கூட்டிட்டு வந்து அவனை உருவாக்கி கடைசியில் ஒரு திருச்சபையின் தலைவனா பேதுரு மாறினாங்க. பேதுருடைய ஊழியம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிறைய வந்து நம்ம பவுலை பற்றி பார்ப்போம். நீங்கள் பேதுருவை பற்றி பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. மரித்தவனை அவர் உயிரோடு எழுப்பினார், அவர் நிழல் பட்டு சுகமடைஞ்சாங்க. அவருடைய பிரசங்கங்கள், ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க பேதுருடைய பிரசங்கத்தில். எப்படி? பிகாஸ் ஆண்டவர் அவனை உருவாக்க. அதைத்தான் அன்னைக்கே சொன்னார், நீ வா உடைய மனுஷனை பிடிப்பவன் ஆக்குவேன்னாரு இல்லை? அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அவனுடைய சேவையில்லாத சில நேரம் அவனை பார்த்து பின்னாக போ சாத்தானேன்னு சொல்ல வேண்டியிருந்துச்சு. எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் என்னப்பா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை, நேரம் காலம் புரியாமல் நீங்கள் தூங்குறீங்களே அப்படின்னு சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஆண்டவர் உருவாக்குறார். இன்னைக்கு நம்ம பலவீனம், காட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் நம்மளை உருவாக்குறார். பாட்டர்ஸ் கிளே அப்படிங்கிறது அதான் சொல்லுது இல்லை? அவர் கையில் நம்ம களிமண், அவர் உருவாக்குறார். அவர் விரும்புகிற வண்ணம் மாறி இருக்கிறானா, அதான் நிறைவு. இன்னைக்கு இத்தனை வருஷம் வர்றேன், ஆண்டருக்கா ஓடுறேன், ஆண்டருக்கு என்னமோ தந்திருக்கிறேன், இது எல்லாம் மத்தியில் நான் எப்படி மாறி இருக்கிறேன்? இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா என்னோட விண்ணக தந்தையை போல நான் இருக்கிறேன்? அதான் கேள்வி. இந்த வருஷத்தில் அதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறார், அதுதான் நிறைவு. இந்த வருஷம் முடியலன்னா சொல்ல முடியும், எஸ் லைக் மை ஃபாதர். இன்னைக்கு இந்த வருஷம் சந்தித்த இதில் நான் வந்து பொறுமையாக இருந்தேன், இதில் நான் வந்து அவசரப்படலை, நான் இதில் இதை செய்யலை, இந்த தவறை செய்யலை, இவ்வளோ சோதனை வந்தாலும் இந்த பாவத்திற்குள் போகலை, நான் ஒரு யோசேப்பை போல நின்றேன். என் தகப்பனை போல, என் தகப்பனை போல மறந்துடவே கூடாது. ஸோ நிறைவு என்பது இல்லையா, நிறைவு என்பது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அக்செப்டிங் ஜீசஸ் இன்டு மை லைஃப். என் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் என் வாழ்க்கையின் கேப்டனாக மாறி அவருடைய போதனைகளின் நிமித்தம் கீழ்ப்படிவது, அவர் யார் என்பதை அறிந்து நான் கீழ்ப்படிவது, விளைவுகளை எதிர்பார்த்து அல்ல. அவர் கொடுத்திருக்கிற ஒரே வாக்கு தத்துவம் நித்திய ஜீவன் தான். சரியா? விளைவுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பலன்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இம்மையிலும் பலன்கள் உண்டு, மறுமையிலும் பலன்கள் உண்டு, அது வேறுதான் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது நிறைவு. ரெண்டாவது, நான் யாராக மாறுகிறேன், நான் பெற்றுக்கொள்வது அல்ல, நான் என்ன சாதிக்கிறேன் என்பது அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்கள்ல என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினால அதை பண்ணோம் இதை பண்ணோம், உங்களை அறியேன். ஏன்னா நீங்க என்னுடைய சித்தத்தின்படி செய்யணும். அவருடைய சித்தத்தின்படி செய்யறேன். அவருடைய சித்தம் எப்படி இருக்கும்? அவர் கேரக்டர் பேஸ்டா தான் இருக்கும் இல்ல? அப்போ அவரை அறிந்து அவரை போல நான் மாறுவது தான், உங்கள் தகப்பனை போல நீங்கள் மாறுவது தான் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை. இதை மறந்து விடவே கூடாது. இன்னொன்று, ஒரு லைஃப் இன் இட்ஸ் ஃபுல்னஸ் உடைய ஒரு அடையாளம், ஒரு இண்டிகேட்டரை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மேபி முடிஞ்ச நம்ம 2 விஷயத்தை அதில் நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலேயே திரும்ப வருவோம். ரைட்டா? 7வது வசனம். அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர் வந்து 2 படகுகளும் உள்ளத்தக்காக நிறுத்தினார்கள். ஸோ ஆரம்பத்திலே 2 படகு எம்டியா இருந்துச்சுங்க. ஆனால் கடலுக்குள்ள ஆண்டவர் சொல்ல கமாண்ட் பண்ணது எந்த படகு? ஒரு படகு தான். அப்போ அடுத்த படகுக்காரனும் சேர்ந்து வந்துட்டான். ஏன்னா இவங்க எல்லாம் கூட்டாளி, ரைட்? தேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், மேபி ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ, மேபி ஒரு ஏதோ ஒருத்தர் ரிலேட்டிவாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் பீட்டர்ட்ட சொல்றாரு, பேதுரு உள்ள தாண்டான், எல்லாம் நம்மளும் போகணும் அப்படின்னு எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க, என் விட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ இங்கே பேதுருவுடைய படகு நிரம்புது. இவர் என்ன பண்றான்? தங்கள் கூட்டாளிக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். எதுக்கு கூப்பிட்டாங்க? எதுக்கு கூப்பிட்டாங்க? இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், கரெக்டா? டு ரிசீவ் அ ஹெல்ப். இவங்க வந்து ஒரு படகை கூப்பிடுறாங்க. ஆனால் எண்ட் ரிசல்ட் என்ன ஆகுது?
அந்த படகு மூழ்க போகுதுங்க. இல்லை, பேதுருவனுடைய கீழ்ப்படிதல், பேதுருடைய கீழ்ப்படிதனால பேதுருடைய படகும் நிரம்பி இப்போ கூட்டாளி படகும் நிரம்புது. இல்லை, இன்னைக்கு நான் ஆண்டவருக்குரிய அந்த நிறைவு வாழ்வைக்கு போகும்போது நான் மட்டும் நிரப்பப்பட போறதில்லை, எனக்கு மட்டும் நிறைவு வாழ்வு இல்லை, அது என் மனைவிக்கும் போகும், என் பிள்ளைகளுக்கும் போகும், என் குடும்பத்துக்கும் போகும், என் கூட்டாளிகளுக்கும் போகும். இன்னைக்கு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் நானும் தலைவர்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா, நம்ம பாட்டர்ஸ் கிளே ஃபெலோஷிப்பில் ஏதோ ஒரு ஹெல்ப்புக்குன்னு துணைக்கு வரவே இருக்கான் பாருங்க, அவன் வாழ்க்கை நிரம்பணும், அவன் வாழ்க்கை நிரம்பணும். இதுதான் இன்னைக்கு நிறைய நேரம் வந்து நிறைவுங்கிறது. நான் இப்படி வாழ்ந்துட்டேங்க, நான் கரெக்ட். இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்கும்னா, பிள்ளைங்கிட்ட யார் எல்லாம் எடுத்து வச்சாச்சா அதான் சம்திங் கேட்டோன்னா, நான் முடிச்சிட்டேன்ப்பா, இல்லை நான் முடிச்சிட்டேன்ப்பா, நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன்ப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே 4 பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, நீ முடிச்சுட்டு இவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல. இப்போ நிறைவான வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் என்னை உருவாக்குகிறார் அப்படின்னு ஒரு நிறைவான வாழ்க்கை. நான் ஆண்டரை போல இருந்தேன்ப்பா, நான் எங்க அப்பா போல இருந்தப்பான்னு மட்டும் இருக்காது. தட் இம்பேக்ட் வில் ஓவர்ஃப்ளோ. அது என் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட ஓவர்ஃப்ளோ ஆகும், என் ஃபெலோஷிப்பில் ஓவர்ஃப்ளோ ஆகும். என் நிமித்தம் அவர்களுடைய படம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நிரம்ப ஆரம்பிக்கணுங்க. நான் மட்டும் நிறைவா இருக்கிறேன், நான் மட்டும் கரெக்டாக இருக்கிறேன், நான் மட்டும் இதில் தெளிவாக இருக்கிறேன், கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. பேதுருடைய படகு நிரம்பின பொழுது பக்கத்தில் அந்த படகு துணைக்கு வந்த படகும் நிரம்புது, அதுவும் நிரம்புகிறது. அதையும் வந்து ஃபுல் ஆக்குறாரு. அதனால கடைசியில் என்ன ரிசல்ட், இவங்க எல்லாம் கடைசியில் கூட்டாளிகளும் சேர்ந்த ஏசாமி பின்னாடி போனாங்க. இல்லை, இன்னைக்கு நம்ம நிறைவான வாழ்க்கை வாழும்போது நம்ம மட்டும் இல்லை, இந்த என்டையர் ஃபெலோஷிப் வில் கெட் இன் டு காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் காலிங். இயேசுவை பின்பற்ற போனாங்க. இயேசுவை பின்பற்றுகிற மனிதர்களாக அந்த என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாறிடுச்சுங்க. இல்லை, இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சியில் நம்ம கேள்வி பண்ணணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் நம்ம ஃபெலோஷிப்பில் நடக்கும். எங்களுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் டேவிடாருடைய லைஃப், அவங்க மாறினது எப்படின்னா அப்படிதான். அவங்க வந்து ஒரு ரெக்லெஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லா தீய பழங்க அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க குரூப்லேயே உள்ள ஒரு ஃப்ரெண்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டான், அவன் மாறிட்டான். அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே மாறிடுச்சு. ஒரு 6 மாதத்துக்குள்ள அத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க, அத்தனை பேர் கெட்ட பழக்கங்களை தூக்கி போட்டாங்க, அத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வந்து இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைவான வாழ்க்கை என்பது நான் நிறைவை நோக்கி போவது மட்டுமல்ல, இல்லை அந்த படகும் பக்கத்தில் இருந்த படகும் நிறைவான வாழ்க்கைக்கு போச்சு இல்லையா? ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சு இந்த ஆண்டில் நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி ஒரு நிறைவான ஆண்டு அதுக்கு தான் வந்திருக்காரு, நிறைவான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறார். நான் அவர் விரும்புகிற வண்ணம் மாற வேண்டும், அதுக்கு தான் எல்லா அனுபவங்களும் பயன்படுத்த போறார். இந்த வருஷத்தில் எனக்கு வரப்போற எல்லா அனுபவங்களும் பயன்படுத்த போறார். அது வந்து நான் எதிர்பார்க்காத பிரமிப்புண்டாகிற அனுபவங்களாக இருக்கலாம், அல்லது என்னை அள வைக்கிற மாதிரி அனுபவங்களாக இருக்கலாம். பட் ஆண்டவர் அதை கொண்டு என்னை விண்ணக தந்தையை போல என்னை மாற்ற விரும்புகிறார். அதுதான் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. நிறைவான வாழ்க்கை என்பது நான் மட்டுமல்ல, பிறர் மீது இருக்கிற ஒரு கரிசனை, பிறரும் என்னுடைய நிறைவின் தன்மை அங்கேயும் போகணும். ஸோ அந்த ஈவன் அந்த 5 மீனில் கூட அதை பார்க்க முடியும். மார்க் 6ஆம் அதிகாரம் இல்லையா, 36வது வசனம். புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் உங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு மார்க்கில் இப்படி இருக்கும் நினைக்கிறேன், லூக்கில் 11 ஆண்டவரே வந்து இவங்ககிட்ட சொல்லுவார், இவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். சரி, இங்கே இவங்க போய் கேட்குற மாதிரி இருக்குது. ஆமாம், அதாவது இதில் எப்படி இருக்குன்னா, சீஷர்கள் கேட்டு ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. பட் ஒரு இடத்துல ஆண்டவரே வந்து எப்பா நீங்கள் கொடுங்க, இவங்க ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு உணவு கொடுங்கம்பார். சரியா? ஸோ இங்கேயும் அகைன் இங்கே பாருங்க, அத்தனை பேரும் 42வது வசனம், அனைவரும் இல்லையா வயிறார உண்டனர், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட், சீஷருடைய கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 37ஆம் வசனம், அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். நாங்க எப்படி இத்தனை பேருக்கு தேவையானதை கொடுக்க முடியும் இல்லையா? நான் இப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கைனா, நம்ம 12 பேருக்கு வாங்கிக்கலாங்க, 12 பேர் நீங்க இருக்கிறீங்க, இன்னொரு 20 பேர் வாங்கிக்கலாம், இத்தனை பேருக்கு எப்படி வாங்கி கொடுக்க முடியும்?
பணம் கிடையாது. அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. சரியா? அப்போ கூட இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம் மூலமாக ஆண்டவர் இத்தனை பேரை திருப்திப்படுத்த முடியும், இத்தனை பேருக்கு அந்த நிறைவை, அன்னைக்கு அவங்களுக்கு இருக்க அந்த பசியை ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ இங்கே அவர் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு, நீங்களே உணவு கொடுங்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணி எங்கேருந்து கொண்டு வந்து கொடுங்கடான்னு சொல்லியிருக்கலாம். வானத்துலேருந்து மண்ணா வந்துச்சுல, 5000 பேருக்கு சப்ளை பண்ண முடியாதா? ஆனால் இவங்ககிட்ட தான் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு கொண்டு வாங்குறாரு. புரியுதா? அதை கொண்டு வந்து அதை அத்தனை பேருக்கு நிறைவாக கொடுத்து திருப்தியாக கொடுத்துட்டு அதை திரும்ப கொண்டு போய் என்ன பண்ண சொல்கிறாரு, அவன் ஆளுக்கு ஒரு கூட தூக்கிட்டு போட்டார். இல்லை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் எப்படிங்க அத்தனை பேருக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்க முடியுமா, இந்த நிறைவை வாழ்க்கையை நான் அத்தனை பேருக்கு என்னால் கொடுக்க முடியுமா, நான் வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக மாற முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உனக்கு இருக்கிறதோட என்கிட்ட வந்த அப்படின்னா, நீ எனக்குள்ள நிறைவான வாழ்க்கைக்குள்ள வரும்போது யூ கேன் திருப்தி மீதி கூட கையில் வச்சிருப்ப. இல்லை ஆண்டவர் அதைத்தான் நம்ம ரியலைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார். இல்லை ஸோ இன்னும் நிறைய இடங்களில் நீங்கள் இந்த திருப்தி அதை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதை வெளித்தோற்றமாக பார்க்காம ஆழமாக பார்க்கும்போது ஆழமான காரியங்களை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். ஈவன் கெட்டகுமாரன் கதையில் கூட கெட்டகுமாரனுடைய ரியலைசேஷனுக்கே இதான் ஒரு பாயிண்ட். அவன் பார்க்குறான், எனக்கு பன்றியிலையும் தவிட்ட சாப்பிட்றதுக்கே ஒன்றும் கிடைக்கல, ஆனால் என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு திருப்தியான உணவு இருக்குதே. அப்போதான் புத்தி தெரிந்து சொல்கிறான், ஐயோ நான் போய் என்னை கூலிக்காரராவது ஏற்றுக்கோங்க, ஏன்னா நினைக்கிறான் கூலிக்காரராக ஏற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு ஒரு திருப்தியான உணவு கிடைக்கும் அப்படின்னு. இல்லை அகைன் அது ஒரு முக்கியமானது கொடுக்குது. என்னுடைய தகப்பனை விட்டு தூரமாக இருப்பது எனக்கு நிறைவை தரப்போகிறது கிடையாது. என் தகப்பனை விட்டு தூரமாக இருக்கிற அனுபவம், எனக்கு தகப்பனுடைய ஆஸ்தி என் கையில் இருக்கட்டும், அது நிறைவை தராது. தகப்பனோடு இருக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு நிறைவு. அது கூலிக்காரனாக இருந்தவனுக்கே இருந்துச்சு, அப்போ எனக்கும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். இல்லையா? அதான் அவனுடைய ரிட்டர்னிங் பாயிண்ட். அது அங்கேருந்து அவனுடைய மனம் திரும்புதல் ஸ்டார்ட் ஆகுது. நான் போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் வரான். அதை லூக்கா 15 நம்ம வாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற விஷயம் அதுதான், நம்ம ஒரு நிறை வாழ்வுக்கு நேரம் அழைக்கிறார். என் லைஃப் இன் அபண்டன்ஸ், ஒரு திருப்தியான வாழ்க்கை அழைக்கிறார். அது நான் அண்ட் ஹூ ஐ பிகம் அப்படிங்கிறதா நிறை வாழ்வு. இன்னொன்று, அது என் மூலமாக பிறருக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது. என் படகும் நிரம்பணும், பக்கத்து படகும் நிரம்பணும். எங்கள் கிட்ட இருக்கிற 5 அப்போ 2 மீன் தாங்க. குரூப் ஆஃப் 12 பீப்புள், 12 பேர் சேர்ந்து 5 அப்போ 2 மீனை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனால் அவங்க மூலமாக ஆண்டவர் 5000 பேரை திருப்தியாக்கி கொடுத்தார். சி நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர். ஏசாமியோடைய மேக்ஸே வேற, ஏசாமியோடைய மேக்ஸே வேற. அவருடைய மேக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்கும். அவர் எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் தான் செயல்படும். அவர் மேக்ஸ் வேற. நம்ம ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, அந்த நிறைவுள்ள வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை கொண்டு அத்தனை பேரையும் அவர் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை கொண்டு முடியும். ஏன்னா அவர் வந்தனுடைய பர்பஸே அதுதான். அவர் வந்ததே ஏதோ படகுல போனோம், ஏதோ மீனை பிடிச்சோமா அப்படி இல்லைங்க. ஒரு அற்புதத்தை பார்த்துட்டேன், ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன் இல்லை. அதனால் அவங்க அத்தனையும் மீனையும் வலையும் போட்டையும் விட்டுட்டு அவனும் அவனுடைய கூட்டாளியும் இயேசுக்கு பின் சென்றார். இன்னைக்கு ஆண்டவரே, நான் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழணும்பா, ஒரு பரிபூர்ணமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும் சுவாமி அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த ஆண்டு ஒரு லைஃப் ஆஃப் ஃபுல்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆண்டாக இருக்கட்டும். நம்ம லைஃப்பில் மட்டும் இல்லை, நம்முடைய ஃபேமிலி, பக்கத்து படகு. இன்னைக்கு அது எந்த படகு? இந்த ஆண்டுக்கு ஒரு படகு நம்ம சூஸ் பண்ணணும். இல்லை இந்த ஆண்டுக்கு ஆண்டவரை நான் திருப்திப்படுத்த போகிற அந்த 5000 பேர் யாரு? என்னிடம் உள்ளதை வைத்து அல்லது எங்களிடம் உள்ளதை வைத்து நீ திருப்திப்படுத்த விரும்புகிற அந்த 5000 பேர் யாரு? ஷோ அஸ் தட் குரூப். நாங்களும் ஃபுல்னஸ்குள்ளே வந்து அவங்களையும் ஃபுல்னஸ்குள்ளே நடத்துகிறோம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். அவரால், அதாவது நம்முடைய வீக்னஸ் அவரை தடுத்து நிறுத்த முடியாதுங்க. பேதுருடைய லைஃப் அதுக்கு தான் அடையாளம். நம்ம நேரம் நம்மளை பார்க்குறோம், எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குல்ல. பேதுருக்கு இல்லாத வீக்னஸா? இயேசுவை மறுதலித்தவன். அவருக்கு முன்னாடியே தெரியும். அவன்கிட்ட சொல்லார், எப்பா உன்னைய சோதிக்கணும்னு பிசாசு கேட்டுக்கிட்டான், நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரன் என்ன பண்ண? அப்போ ஃபர்ஸ்டே அவருக்கு தெரியும் ரெஸ்டோர் ஆக போறான் அப்படின்னு இல்லையா? நீ சரி ஆயிடுவ. அப்புறம் போய் யாரை சூஸ் பண்றாரு? இல்லை ஐயா, யோவான் நேசிச்சு அப்படியே இதுலேயே படுத்திருந்தவன், அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவன், சிலுவை வரை நின்று போயிருந்தவன். ஆனால் அவனை வச்சு நீ மற்றவனை பலப்படுத்துன்னு சொல்லலை. எவன் மறுதலிச்சானோ அவனை தான் பிடிக்கிறார். நான் மறுதலிச்சிருக்கலாம், நான் பாவத்தில் விழுந்திருக்கலாம், நான் உடஞ்சி போயிருக்கலாம், நான் ஆண்டவர்கிட்ட தூரமாக போயிருக்கலாம். பட் ஆண்டவர்கிட்ட நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா ஆண்டவர் என்னை கொண்டு எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. யோவானுக்கே அப்படி ஒரு இது கிடைக்கலைங்க. இல்லை அந்த இடத்துல மீதி யாரும் மறுதலிக்கல. யூதாஸ்காரியத்தை எடுத்துருவோம்,
பேதுரு எடுத்துரும். மீதி 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர்ல யாருமே இயேசுவை மறுதலிக்கல, எல்லாம் போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டாங்க. அவ்வளவுதான். இவன் தான் மறுதலிச்சவன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனா அவனை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணாரு. அவனை ரெஸ்டோர் பண்ணி அவனை வச்சு அத்தனை பேரை ஆண்டவர் இன்னைக்கு ஆதி திருச்சபையில இந்த பேதுருவும் பவுலும் இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஆதி திருச்சபை நின்று இருக்காது. இட் வாஸ் பீட்டர் அண்ட் பால், 2 பேருக்கும் தனித்து. இவர் யூதருக்குள்ள, அந்த பக்கம் புறஜாதிருக்குள்ள போனாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் பேதுருவை போல இருக்கலாம், பேதுருவை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்க என் லைஃபோட கமாண்டரா இருங்க. இனி என் அனுபவத்தை வச்சு நான் முடிவெடுக்க மாட்டேன், இனி என் அறிவை வச்சு முடிவெடுக்க மாட்டேன், இனி நான் எனக்கு தெரியும் முடிவெடுக்க மாட்டேன், விளைவை எதிர்பார்த்து முடிவெடுக்க மாட்டேன். நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். நான் உங்களை நம்பி இந்த கீழ்ப்படுத்த வெளிப்படுத்த போறேன் ஆண்டவரே, அது போதும், எனக்கு அதான் திருப்தி. மீன் கிடைக்குது கிடைக்கல, அது இப்போ மேட்டரே கிடையாது. ஏன்னா மீன் கிடைச்சாலும் அதை கொண்டு போய் நான் போட்டுட்டு உங்க பின்னாடி தான் வரப்போறேன். ஏன்னா அதுதான் நிறைவான ஒரு வாழ்க்கை, அதுதான் ஒரு திருப்தி தருகிற வாழ்க்கை இல்ல. ஏன்னா தகப்பனை விட்டு அவர் தந்த ஆஸ்தி, அவர் கொடுத்த மீன் எடுத்துக்கிட்டு அவரை விட்டுட்டு போயிட்டா பிரயோஜனம் இல்லை இல்லையா? நான் உங்க கூட இருப்பது தான் பரிபூர்ணம், அதுதான் திருப்தி. அதனால நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை தந்து நீர் என் படகின் மூலம் நிரப்ப விரும்புகிற படகு என்ன, அல்லது எங்களிடத்தில் உள்ளதை வைத்து நீர் திருப்தி படுத்த விரும்புகிற அந்த 5000 பேர் யார், எங்களுக்கு காட்டுங்கன்னு ஜெபம் பண்ணும். கண்ண முடுவோமா? ஒரு சில வினாடிகள் ஜெபித்து முடிக்கலாம். abundant லைஃப், நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நிறை வாழ்வு கொடுக்கணும் வந்திருக்காருங்க. ஆண்டவர் நிறை வாழ்வு கொடுக்க வந்தவர். ஏதோ அரைகுறை அதையும் செஞ்சு முடிச்சவர் கிடையாது. நீங்க கிரியேஷன்லேருந்து பார்க்கலாம், எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஓய்வு எடுத்தார். ரெஸ்ட் வாஸ் an அது இண்டிகேஷன் தட் இஸ் கம்ப்ளீட். சிலுவையில் அவர் வந்ததை செய்து முடித்த ஆண்டவர். அவர் வந்ததை நிறைவை கொடுப்பதற்காக. நிறைவென்பது என்ன? இட் இஸ் நாட் வாட் யூ ரிசீவ், இட் இஸ் நாட் வாட் யூ டூ, பட் ஹூ யூ பிகம். உன்னை மனுஷரை பிடிப்பவர் ஆக்குவேன். ஆண்டவரே, அந்த ஒரு நிறை வாழ்க்கை எனக்கு வேணும் சுவாமி, அந்த ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வேணும்ப்பா. நான் யாராக மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறேன். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்க சுவாமி, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுவோம். அதுதாங்க ஃபுல்னஸ், தட் இஸ் த லைஃப் ஆஃப் ஃபுல்னஸ். இன்னைக்கு நான் இன்னும் மாறலையப்பா, உங்களை போல மாறலையே, பிற என்ன திருப்தி உள்ள வாழ்க்கை, பிற என்ன பரிபூர்ண வாழ்க்கை? உங்க ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனா உண்மை விட்டு தூரமா இருக்கிறேனே, உங்க பக்கத்துல வரலையே. ஆண்டவரே, நான் உம்முடைய போதனைகளை கேட்டு உமக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். இனி என் லைஃபை நான் கமாண்ட் பண்ண போறது கிடையாது, நான் டைரக்ஷன் டிசைட் பண்ண போறது கிடையாது, நான் டைமிங்கை நான் செட் பண்ண போறது கிடையாது. ஆண்டவரே, நீங்க தான் கமாண்டர். கொஞ்சம் தள்ளி போடுப்பா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னா தள்ளி போடுவேன் ஆண்டவரே. இப்ப திரும்ப இங்கிருந்து நகட்டு ஆழமாய் கொண்டு போ, வலது பக்கமா போடுனா நான் போடுறேன் ஆண்டவரே. கீழ்ப்படுகிறேன். ஏன்? மீன் கிடைக்கும் என்பதற்காக அல்ல, நீர் சொல்வதினால், நீர் சொல்வதனால் கீழ்ப்படுகிறேன். உம் போதனைகளை கேட்ட அப்போ உமக்கு ஏதோ உம்மிடத்துல ஒன்று இருக்கிறது, அதனால உமக்கு நான் கீழ்ப்படிவேன் சுவாமி. அதாங்க திருப்தி உள்ள வாழ்க்கை, அதான் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, லைஃப் ஆஃப் ஃபுல்னஸ். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் நான் எப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிறீர். நிறைய நேரம் ஆண்டவரே இந்த மீன்களை பார்த்து கொண்டே இருந்துட்டேன், படகை பார்த்து கொண்டே இருந்துட்டேன். ஆண்டவரே இப்போ நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை போல மாறணும், உம்மை போல என்ன மாத்துங்க. இந்த வருஷத்துல நீங்க அற்புதம் செஞ்சாலும் சரி, பிரமிப்பு கொடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு ஷாக் கொடுத்தாலும் சரி, நான் கடல் மேல நடந்து கீழே விழுகிற அனுபவமா இருந்தாலும் சரி, உம்மை மறுதலிக்கிற அனுபவமா இருந்தாலும் சரி, உம்மை போல மாற்றுங்க, என்னை உம்மை போல மாற்றுங்க, உம்மை போல மாற்றுங்கப்பா. அதுதான்ப்பா நிறைவு. என்னுடைய தந்தையை போல் மாறுவதுதான் நிறைவு. என் தந்தையின் குணாதிசயங்கள் இருப்பதுதான் நிறைவு. அவரை போல பரிசுத்தமாய், அவரை போல நீதி உள்ளவர்களாய், அவரை போல அன்புள்ளவர்களாய் மாறுவதுதான் நிறைவு. ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க சுவாமின்னு கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நான் மட்டும் நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்வதல்ல, என்னுடைய படகை போல நீர் நிரப்ப விரும்புகிற எங்களுடைய கூட்டாளியின் படகு எது? ஆண்டவரே கேட்போம். ஆண்டவரே, இந்த வருஷம் நான் நிறைவுள்ளவனாய் வாழ்ந்து, என் குடும்பம் நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து, இன்னொரு படகை நிறைவுக்குள்ள நடத்தணும். அந்த படகும் அமில போகத்தக்கதான் நிரம்பிச்சாங்க. ஆண்டவரே, நாங்கள் பாட்டர்ஸ் கிளேங்கிற குழுவாக 12 பேராக சேர்ந்து இன்னைக்கு 5 அப்பா 2 மீன் 7 பேர் தான், 7 தான் இருக்குது, எண்ணிக்கை 7 தான், 7 தான். ஆனா 5000 பேருக்கு திருப்தி போச்சு. அப்பா அப்பா, நீங்க எங்களை அப்படி நீங்க காட்டுகிற அந்த 5000 பேர் யார்? இந்த ஃபுல்னஸை நாங்கள் கொடுக்க வேண்டிய 5000 பேர் யார் ஆண்டவரே? மீதியை ஆளுக்கு ஒரு துணிக்கு ஒரு கூட நிறைய எடுத்தாங்களே. ஆண்டவரே, இந்த திருப்தியின் வாழ்க்கை, இந்த நிறைவுள்ள வாழ்க்கைக்கு நேரம் நடத்துங்கப்பா. இந்த லைஃப் இன் இட்ஸ் ஃபுல்லஸ்ட், இந்த abundant லைஃப் எங்களுக்கு கொடுங்கப்பா.
கொடுங்க ஆண்டவரே. நீங்க நிலை வாழ்வையும் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, எட்டர்னல் லைஃப் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அந்த நிச்சயத்தோடு இந்த பூமியில நாங்க வாழ்ற கடைசி நொடி வரை நிறைவுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நிறைவுள்ள வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் எங்களை நிறைவுள்ள வாழ்க்கைக்கு நேரம் நடத்தட்டும் ஆண்டவரே. ஒரு அபண்டன்ட் லைஃபை கொண்டு வரட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, பாட்டஸ்கிற ஐக்கியத்துல அப்பா, நாங்கள் நீர் விரும்புகிற வண்ணம் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க லைஃப்ல கமாண்டரா இருங்க. டீச் பண்ணுங்க, கமாண்ட் கொடுங்க, நாங்க ஒபே பண்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிறைவு பக்கத்து படகுக்கும் போட்டோம், இந்த நிறைவு 5000 பேருக்கும் போட்டோம் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ளவர்கள் தான், தடுமாறுகிறவர்கள் தான், மறுதலிக்கிறவர்கள் தான், நாங்கள் அவசரப்பட்டு பேசுகிறவர்கள் தான் சுவாமி. ஆனாலும் இந்த பேதுருவை மாற்றின என் ஆவியானவர், இந்த பேதுருவை நிரப்பின பரிசுத்த ஆவியானவர், இந்த பேதுருவை வல்லமையாய் பயன்படுத்தின ஆவியானவர் என்னையும் பயன்படுத்தும், எங்களையும் பயன்படுத்தும், எங்களுடைய குழுவையும் பயன்படுத்தும். இந்த ஆண்டு ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாய் மாறட்டும்பா. ஆண்டவரே, we pray that இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சரி ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பங்களும் இந்த நிறைவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.